இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லோன் ஆப்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் இதுல லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ இனிமே வந்து இதுல எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 பீப்புள் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4.3 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுல போட்டிருக்க ஸ்டார் ரேட்டிங் வந்து நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து முக்காவாசி ஃபேக்கான ஸ்டார் ரேட்டிங்கை தான் இதுல வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுல கீழே போயிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷனை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் அதே மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சி ஆல் ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முக்காவாசி ஆப்ல வந்து சிங்கிள் ஸ்டார் தான் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ யார் யார் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் மாதிரி தான். ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 99,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் வரைக்கும் டைமிங் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டி தான். இவங்க பிடிக்கக்கூடிய வட்டி வந்து பாத்தீங்கன்னா கந்து வட்டியை விட மோசமா இருக்கும். அதாவது மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கான கந்து வட்டியை தான் இவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இவங்களோட ஏபிஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28.8% இருந்து 55% வரைக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, இந்த மாதிரி கண்ட ஃபீ எல்லாம் போடுவாங்கல்ல. இந்த ஃபீ எல்லாம் சேர்க்கும் போது இதை எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் இல்ல, அது இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை பொறுத்தவரையிலும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 28.8% இருந்து மேக்ஸிமம் 55% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ராசஸிங் ஃபீல நாங்கள் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இதுவும் வந்து சீட்டிங் தான். ஸோ மற்ற லோன் ஆப்ஸ் எல்லாம் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 2.5% தான் ப்ராசஸிங் ஃபீ பிடிப்பாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 6% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்களா. நீங்க லோன் அமௌண்ட் எவ்வளவு லோன் எடுக்கிறீங்களோ அதுல வந்து 6% வந்து ப்ராசஸிங் ஃபீ வித் ஜிஎஸ்டியும் வந்து சேர்த்து இதுல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இதுல கந்து வட்டி மாதிரி அவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த லோன் ஆப்ஸ்ல வந்து லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோன் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இதுல கமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லோன் வந்து டிஸ்பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு லோன் அமௌண்ட்டுமே கிரெடிட்டட் ஆகுறதே கிடையாது. பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறமா அந்த எடுத்த லோனை ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ், 5ல இருந்து 10 மெயில், இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரிப்பீட்டடா வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க வந்து எடுத்த லோனை வந்து கரெக்டா ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து அன்வான்டா வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டெபிட் வந்து அன்வான்டா நடக்குத நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், நீங்க ஆட்டோ டெபிட் செட்டப் எந்த பேங்கை வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே ஆப்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க. எதுக்காக வந்து ஃபோன்பே ஆப்பை வந்து யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து எந்த அப்ளிகேஷனுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து நீங்க ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமா கொடுத்தாலும் ஸோ நீங்க நினைச்ச நேரத்தில் அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன்பே அப்ளிகேஷன்ல இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஆட்டோ டெபிட் செட்டப் நீங்க எப்போ போட்டாலுமே வந்து ஃபோன்பே அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வேண்டாம்னு எப்போ தோணுதோ அப்போ நீங்க ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி கேன்சல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பேங்க்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது லோன் ஆப்ஸ்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அன்வான்டா வந்து டெபிட்டட் ஆகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான். ஸோ லோன் அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 3 மாசத்துல இருந்து 12 மாசம்லாம் வந்து டைம் வந்து கொடுக்கல. மோஸ்ட்லி லோன் எடுத்தவங்களுக்கு அதிகபட்ச டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் தான் டைமிங் வந்து கொடுக்குறான். அந்த 30 நாளிலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாசம் ஜனவரி 31 தான் எனக்கு வந்து ரீபேமெண்ட்
ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா 20ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ண சொல்லி நம்மளை வந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறானுங்க இந்த ஆப்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருமே இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்டை கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வருது, அப்புறம் இமெயில் வருது, டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, கால்ஸ் வந்து வருது. இது மாதிரி நிறைய ரிப்பீட்டடான டார்ச்சர் ப்ராப்ளம் வந்து இந்த லோன் ஆப்ஸில் வந்து கொடுக்குறானுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி லாஸ்ட் டேட், ஆனால் 20ஆம் தேதியே ரீபேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்களே. அப்படி 20ஆம் தேதியே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பில் ஆஃப்டர் அந்த 31st டேட் வரும்போது ஆட்டோ டெபிட் செட்டப்லையும் வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் கேட்டு நிறைய டைம் மெயிலு வாட்ஸ்அப்பில் எந்த முறையில் வந்து காண்டாக்ட் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது 0% தான். ஏன்னா இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு கமாண்டையும் வந்து பாருங்க, எந்த கமாண்டுக்காவது வந்துட்டு ரீப்ளை பண்ணியிருக்கானா அப்படின்னு பாருங்க. எந்த கமாண்டுக்குமே வந்துட்டு எந்த ஒரு ரீப்ளைமே வந்து வரவே இல்லை. நம்ம எந்த ஆப்ஸுக்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் போட்டாலும் உடனே அதுக்கு கீழே வந்து ரீப்ளை கமாண்ட் வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மெயில் பண்ணுங்க, இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அப்டேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரீப்ளை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், எந்த ஒரு கமாண்டுக்குமே வந்து இவங்க ரெஸ்பான்ஸே வந்து பண்ணலை. நிறைய பேர் ரிப்பீட்டடாகவே இந்த மாதிரி வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன், ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, என் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக டெபிட்டட் ஆயிருச்சு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிரச்சனை. இதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 20ஆம் தேதி வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்களே, அந்த 20ஆம் தேதி நம்ம வந்து பே பண்ணலை அப்படின்னா 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் 105 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது கிக் பண்ணுறாங்க அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இது வந்து அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா ஓவர் டியூ போட்ட மாதிரி. நமக்கு வந்து டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி, அவங்க டிமாண்ட் பண்ணுறது 20ஆம் தேதி. 20ஆம் தேதி நம்ம பே பண்ணலைன்னா 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வரைக்கும் அதிகமாகும் அமௌண்ட், நம்ம ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதியும் பே பண்ணலை அப்படின்னா அதுல இருந்து மறுபடியும் அமௌண்ட் ஹை ஆகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஓவர் டியூ போட்ட மாதிரி அமௌண்ட்டை வந்து எந்த ஒரு அப்டேட்டும் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி நம்மகிட்ட இருந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து கறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் கழுவி ஊற்றி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த சீட்டிங் ஆப் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாத லோன் ஆப்ஸில் வந்து லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோன் அமௌண்ட்டை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கேன்சல் பண்ண பாருங்க. அதை கேன்சல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரீபேமெண்ட் ஒர்க்கை மேனுவலாக பண்ணியிருப்பீங்க, இது போக ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மூலமாக மறுபடியும் அன்வான்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுறாங்க இந்த ஆப்ஸில். இது நிறைய பேருக்கு இதில் வந்து நடந்திருக்கு, நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் நிறைய டைம் காண்டாக்ட் பண்ணேன், என்னோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆனது மிச்சம், மற்றபடி எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு லோனை வந்து டிஸ்பார்சல் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோன் ஆப்ஸில் அப்டேட் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை. இதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமும் அந்த லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அமௌண்ட்டை வந்து இன்னும் பே பண்ணலை, அன்பெய்டு லோன் அப்படிங்கிற மாதிரி அந்த லோன் அமௌண்ட்டை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் எடுத்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டாரு, 1 டே டிலேல, அதாவது அவங்க 10 நாளைக்கு முன்னாடி டிமாண்ட் பண்ணுவாங்களா 1 டே டிலேல பே பண்ணியிருக்காரு. பே பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாள் 105 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் பே பண்ண சொல்லியிருக்கு, மறுபடியும் அந்த அமௌண்ட்டை அவர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு கஸ்டமர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க, நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன், ஆனால் லோன் அமௌண்ட் எனக்கு எதுவுமே டிஸ்பார்சல் ஆகலை. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் அமௌண்ட்டை வந்து டிஸ்பார்சல் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5300 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் மூலமாக என்கிட்ட இருந்து டெபிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோனே வந்து எடுக்கலை, எனக்கு வந்துட்டு நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு எந்த லோன் அமௌண்ட்டுமே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டடே ஆகலை. ஆனால் ஆட்டோ டெபிட் செட்டப் நான் கம்ப்ளீட்டட் வந்து பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5300 ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில். அடுத்த ஒரு கஸ்டமர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் வந்து அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்ரூவ்ட் ஆனது 29000 ரூபாய் அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஆனால் அவருக்கு கிரெடிட்டட் ஆனது 25500 ரூபாய். ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36800 ரூபாய் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வட்டியை விட மோசமாக இதில் வந்து வட்டி வந்து பிடிக்கிறாங்க. கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது 0%. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடக்கு லோன் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணாமே, அதாவது லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் ஆட்டோ டெபிட் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லோன் அமௌண்ட் டிஸ்பார்சல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வச்சு நிறைய பேரோட அக்கௌண்ட்டில் அன்வான்டாக அமௌண்ட்டை வந்து டெஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சீட்டிங் எல்லாமே இந்த மாதிரியான ஆப்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரி தெரியாத லோன் ஆப்ஸில் தயவு செஞ்சு லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸ் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்பி தயவு செஞ்சு லோன் எடுக்காதீங்க. கொஞ்சமாவது கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஸை வந்து லோன் எடுக்காதீங்க, இது ஒரு ஃப்ராட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி தெரியாத ஒரு புது லோன் அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது லோன் ஆப்ஸில் இனிமேல் லோன் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோ டெபிட் செட்டப்பை ஃபோன்பே ஆப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக எப்படி ஆட்டோ டெபிட் செட்டப்பை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் ஃபோன்பே ஆப்ஸ் மூலமாக ஆட்டோ டெபிட் செட்டப்பை அதாவது ஈனான்ச்சை எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணுறது டிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.